ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி எஸ்றாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எஸ்றா 3ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்கள் வரை. ஒருவேளை நீங்கள் இதை படித்திருக்கலாம். இது உங்களுக்கு சற்று வித்தியாசமா இருக்கலாம். ஒருவேளை கேட்காத ஒரு செய்தியா இருக்கலாம். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், யங் men shouted while the old man wept. தமிழிலே, ஆசாரியர்கள் அழுது கொண்டிருந்தார்கள், வாலிபர்களோ துதித்துக் கொண்டிருந்தார்கள். கேட்பதற்கு சற்று வித்தியாசமா இருக்கலாம். வாலிபர்கள் துதித்தார்கள், முதியோர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். இதற்கு என்ன காரணம் என்பதை சற்று நான் உங்களுக்கு சரித்திரத்தின் வாயிலாக சொல்லபடி விரும்புகிறேன். எஸ்றாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்கள் வரை. சிற்பாசாரிகள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுகிற போது, இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதினுடைய கட்டளைகளின்படியே கர்த்தரை துதிக்கும்படிக்கும் வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியரையும் தாளங்களையும் கொட்டுகிற ஆசாபின் குமாரராகிய லேவியரையும் நிறுத்தினார்கள். இதை நீங்கள் நிதானமாய் கேட்க அன்பை கேட்கிறேன். தாவீதின் கட்டளையின்படியே கர்த்தரை துதிக்கும்படிக்காக, இரண்டாவது பூரிகளை ஊதும்படியாய் ஆசாரியரையும் தாளங்களை கொட்டுகிற ஆசாபின் குமாரனாகிய லேவியரும் நிறுத்தினார்கள். எஸ்றா 3:11. கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் அஸ்திபாரம் போடப்படும் நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரித்தார்கள். 12ஆம் வசனம். முந்தின ஆலயத்தின் கண்டிருந்த முதிர்வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்களின் வம்சங்களின் தலைவர்களிலும் அநேகர் இந்த ஆலயத்திற்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடுகிறது போது கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறு அநேகம் பேர் கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதுனாலே அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் என்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் என்னதென்றும் பகுத்தறிய கூடாதிருந்தது. என்னுடைய செய்தி என்னவென்றால், முதிர்வயதான ஆசாரியர், லேவியர், பிதாக்களின் வம்சங்களின் தலைவர்கள், அதாவது மகா சத்தமிட்டு அழுதார்கள். அடுத்த வேறு அநேகம் பேர் கம்பீரமாய் ஆர்ப்பரித்தார்கள். இது சற்று கேட்பதற்கு வித்தியாசமா இருக்கலாம். சரித்திரம் சொல்லுகிறது, தேவனுடைய ஜனங்கள் பணம் திரும்பாமல் போன நிமித்தம் அவர்கள் விக்கிரங்களை ஆராதித்தார்கள், விக்கிரங்களுக்கு அடிமைப்பட்டார்கள். எனவே 70 ஆண்டுகள் பாபிலோனிலே அவர்கள் அடிமைகளாய் வாழ்ந்தார்கள். இந்த காலம் BC 605. நெபுகாத் நேச்சார் பாபிலோனை ஆளுகை செய்தான். இஸ்ரவேல் எல்லாரும் அடிமைகளாயிருந்தார்கள். எரேமியா புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, தேசமெல்லாம் வனாந்திரமும் பாழுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாய் பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். இது தேவனுடைய தீர்க்கதரிசனமான வார்த்தை. எரேமியா 25:12. 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவிடத்திலும் அந்த ஜாதிகளிடத்திலும் கல்தியருடைய கோத்திரத்திலும் தேசத்திலும் அவருடைய அக்கிரமத்தை விசாரிக்க அதை நான் நித்திய பாழுமாக்கினேன். இது தேவனுடைய வார்த்தை, தீர்க்கதரிசனமான வார்த்தை. அந்த வார்த்தை அன்பானவர்களே அவருடைய வாழ்க்கையில அப்படியே நடந்தது. என்னுடைய செய்தி என்னவென்றால், தேவனுடைய ஜனங்கள் ஆலயம் இல்லை, ஆராதனை இல்லை, அங்கே பலிபீடம் இல்லை, ஒன்றுமில்லை என்றால் கவனிக்க வேண்டும். என்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்மாறி போகிறார்களோ
அன்றைக்கு அழுகையும் கண்ணீரும் தான். இன்றைக்கு அநேகருக்கு அது புரியவில்லை. என்றைக்கெல்லாம் ஆண்டவர் விட்டு தூர, சபையை விட்டு, திருச்சபையை விட்டு, ஊழியனை விட்டு, ஊழியத்தை விட்டு என்றைக்கெல்லாம் நீங்கள் போகிறீர்களோ அங்கெல்லாம் அழுகையும் அழுகையும் புலம்பலும் தான். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் மகா சத்தமிட்டு அழுதார்கள். இவர்கள் யார் என்று சொன்னால், they know the Lord, they know the truth. தமிழில் வாசிக்கிறேன், முதிர் வயதானவர்கள், பிதாக்களின் வம்சங்களின் தலைவர்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மகா சத்தமிட்டு அழுதார்கள். உங்களுக்கு ஒருவேளை இது புரியாமல் இருக்கலாம். இங்க நான் சொல்ல வந்த வார்த்தை, தேவனுடைய சத்தத்துக்கு என்னை கீழ்ப்படியாமல் போகிறீர்களோ, தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய கற்பனைக்கு, தேவனுடைய கட்டளைகளுக்கு என்னை கீழ்ப்படியாமல் போகிறீர்களோ, அன்றைக்கு ஆலயம் இல்லை, ஆராதனை இல்லை, தொழுகை இல்லை. ஏறக்குறைய 70 ஆண்டுகள் அப்படி இருந்தார்கள். 538 605 வரை அவர்களுக்கு ஆராதனை இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, தேவன் சொன்ன ஒரு வார்த்தை கவனியுங்கள். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் விசாரிப்பேன். தேவன் விசாரிக்கும் போது காரியங்கள் லகுவாய் மாறும். இங்கே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடப்பட்டது. அதுக்கு ஆலயம் இல்லை, தொழுகை இல்லை, ஆராதனை இல்லை. இதனாலே அங்கே ஒரு 3 குறிப்புகள் நான் சொல்ல விரும்புகிறேன். 3 குறிப்புகள். ஒன்று, ஷவுட் ஆஃப் ஜாய், ஒரு இடத்துல மகிழ்ச்சியின் சத்தம். இன்னொன்று, ஷவுட் ஆஃப் வீப்பிங், அழுகையின் சத்தம். இதற்கு என்ன காரணம் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, 3 குறிப்புகளை சொல்லுகிறேன். நம்பர் 1, கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகள், கடந்த காலத்தின் தோல்விகள், கடந்த கால நினைவுகள், கடந்த காலம் சொல்லுகிற அன்பானவர்களே அந்த காரியங்கள். இப்படி சொன்னா புரியும். ஆங்கிலத்தில் த கோஸ்ட் ஆஃப் த பாஸ்ட், கடந்த காலத்தில் அவள் அனுபவித்த நிலைகள். 3 காரியங்களை சொல்லுகிறேன். நம்பர் 1. நம்பர் 2, நிகழ்காலத்தில் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், பாஸ்ட், கடந்த காலத்தில். 2வது, பிரசன்ட், நிகழ்காலத்தில். 3வது, தேவன் வைத்திருக்கிற மகிமையான வாக்கு தத்தங்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் there are some darkest time என சொல்லப்பட்ட வாழ்க்கை கசப்பான, வேதனையான, மறக்க முடியாத, அதாவது துக்கமான. இதற்கு ஒரே காரணம் என்னவென்றால், ஆங்கிலத்தில் சொல்வார்கள் sad and weepingness. காரணம் என்னவென்றால், என்றைக்கு சத்தியத்தை மறக்கிறீர்களோ, என்றைக்கு சத்தியத்தை விட்டு தூர போகிறீர்களோ, என்றைக்கு ஆலயத்தை மறக்கிறீர்களோ, அன்றைக்கு அழுகையும் புலம்பலும். அநேகருக்கு புரியவில்லை. வசதிகள் இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது, பணம் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, ஏதோ ஒரு கொஞ்சம் காசு இருக்குது கையில, சுகம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்குது, எல்லாம் இருக்குது. தட் இஸ் நாட் த பெர்மனன்ட். அது நிரந்தரம் அல்ல. அன்பாளே, எங்கே தேவன் இல்லையோ, எங்கே ஆலயம் இல்லையோ, எங்கே ஆராதனை இல்லையோ, எங்கே தொழுகை இல்லையோ, அங்கே கண்ணீர். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அவர்கள் மகா சத்தமிட்டு அழுதார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இதற்கு ஒரே பதில் என்னவென்றால், தேவன் மாத்திரமே. உடைய அழுகை மாற, உடைய புலம்பல் மாற, உடைய கண்ணீர் மாற, உடைய கவலைகள் மாற, ஒரே வார்த்தை, ஒரே வழி, கம் அண்டர் த பிரசன்ஸ் ஆஃப் காட். 3 வார்த்தை திரையிலே பாருங்கள். ரிட்டர்ன், repent, reconcile, restore. repent, மனம் திரும்புங்கள். return, திரும்பி வாருங்கள். reconcile, ஆண்டவரோடு ஒப்புரவாகுங்கள். he will restore your life. நாளிலே ஒரு 3 காரியங்கள். என்றைக்கு விலையுயர்ந்த சத்தியம், விலையுயர்ந்த சபை, விலை உயர்ந்த கர்த்தருடைய வார்த்தை என்றைக்கு நீ மிஸ் பண்றீங்களோ, என் அன்பு தேவ பிள்ளையே, யூ மிஸ் த மார்க், யூ மிஸ் த ஏம். என்ற முதல் குறிப்பின் சொன்னால், கடந்த காலத்தின் தோல்விகள், கடந்த காலத்தின் 70 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள். யார் என்று சொன்னால், தேவனை அறிந்தவர்கள்,
தேவன் சத்தியத்தை கேட்டவர்கள், தேவ நன்மைகள் ருசி பார்த்தவர்கள். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிய மனதில்லை. They refuse and then they became abandoned. என்றைக்கு எதிர்த்து துணிந்து தேவனோடு கூட சத்தியத்துக்கு கீழ்ப்படிய, சத்தியத்துக்கு செவி கொடுக்க உங்களுக்கு மனதில்லையோ அன்றைக்கு நீங்கள் அனாதை ஆவீர்கள். இது கடினமான வார்த்தை. When you refuse to obey God, தேவ சத்தத்துக்கு, தேவ சித்தத்துக்கு, தேவ நோக்கத்திற்கு, தேவனுடைய ஆளுகைக்கு, தேவனுடைய அந்த அரசாட்சிக்கு என்றைக்கு யூ சே நோ, நான் இப்படிதான் இருப்பேன், இப்படியே வாழ்வேன், இப்படியே மறிப்பேன், முடிவு மிக வேதனை, கண்ணீர். அதுக்கு உதாரணம் தான் எஸ்ராவின் புஸ்தகம். மகா சத்தமிட்டு அழுதார்கள். ஆனால் ஒரு அழகான 2 வசனம் சொல்லுவது, they remembered and they realized. இதான் நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை. நினைவு கூறுங்கள். இந்த வாழ்க்கையின் அழுகைக்கு என்ன காரணம்? இந்த தோல்விக்கு என்ன காரணம்? இந்த ஏமாற்றத்துக்கு என்ன காரணம்? இத்தனை பாடுகள், இத்தனை போராட்டங்கள், அடி மேல அடி, நிம்மதியில்லாத வாழ்க்கை, போராட்டமான வாழ்க்கை. யோசித்து பாருங்கள். இங்கே 2 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ரிமெம்பர் யுவர் பாஸ்ட். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். தேவன் தந்த ஒரு 3 காரியங்கள். கோல்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், க்ளோரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த கிராண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். திரையிலே பாருங்கள். கிராண்ட், பிரம்மாண்டமான வாய்ப்புகளை தேவன் தந்தார். 2வது பொன்னான வாய்ப்புகள், கோல்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். 3வது த க்ளோரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். முடிவு என்னவென்றால், அன்பானுளே, என்றைக்கு அதை மறந்து போகிறீர்களோ, மறந்து வாழ்ந்தவன் நான், மறுதளித்தவன் நான், என்றைக்கு அதை மறந்து வாழ்கிறீர்களோ, நான் சொன்னது போல த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த க்ளோரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த கிராண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்றைக்கு அதை மறந்து போகிறீர்களோ, வசனம் சொல்லுகிறது உடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போகும். இது பழைய ஏற்பாட்டை தொடர்ந்து வாசிக்கிறோம். எலியாவின் காலத்திலும், எலிசாவின் காலத்திலும், ராஜாக்களின் காலத்திலும் வாசிக்கிற கேளுங்கள். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டிலே வார்த்தையை மறந்தார்கள், தேவனை மறந்தார்கள், இதனுடைய உடன்படிக்கையை மறந்தார்கள். முடிவு என்ன? வேதம் சொல்லுகிறது, அன்பானுள்ளே, அவர்கள் நெருக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், ஒன்றுமில்லாமல் போனார்கள், அடிமைகளாய் மாறினார்கள். தொடர்ந்து நீங்கள் வாசிக்க நேரம் இல்லை. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். அதே வேளையிலே திருமறை சொல்லுகிறது, 2 நாளாகமும் 5ஆம் அதிகாரம் 13, 14. தேவனிடம் திரும்பி வந்தார்கள். வசனம் சொல்லுகிறது, துதித்தார்கள், ஸ்தோத்திரித்தார்கள், கர்த்தருடைய மகிமை அவள் நிறைப்பெற்று. நான் 2 குறிப்புகளை சொல்லுகிறேன். ரிமெம்பர் த லார்ட், தேவனை நினைவு கூறுங்கள், வார்த்தையை நினைவு கூறுங்கள், கடந்து வந்த பாதைகளை நினைவு. என்பதுதான் திருமறை சொல்லுகிறது, நீ இந்த நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை சற்று நினைவு கூறுங்கள். அதுக்கு நிறைய பேருக்கு அந்த உணர்வே இல்லை. விழுந்து போனேன், ஆலயத்தை மறந்தேன், ஆண்டவரை மறந்தேன், ஆராதனையை மறந்தேன், சத்தியத்தை மறந்தேன், சபையை மறந்தேன். விளைவு என்ன? அழுகை, புலம்பல், வேதனை, கண்ணீர். ஆனால் வேதம் சொல்லுகிறது, when you remember the Lord, தேவனை நினைவு கூறும் போது, திரும்ப சொல்லுகிறேன், 2 நாளாகம் 5:13, துதி, ஸ்தோத்திரம், பூரிப்பு, எக்காலம், கிருபை, மகிமை. திரையிலே பாருங்கள் அந்த வார்த்தையை. 2 நாளாகம் 5:13. When you remember the Lord, when you remember the mercy, இதனுடைய இரக்கங்களையும், இதனுடைய வல்லமையும், இதனுடைய ஆளுகையும், இதனுடைய அதிகாரத்தையும் நீங்கள் நோக்கி பார்க்கும் போது, வேதம் சொல்லுகிறது, துதி உண்டாகும், ஸ்தோத்திரம் உண்டாகும், அங்கே கீத வாத்தியங்கள் உண்டாகும், அங்கே தேவ சத்தத்தை துணிக்க பண்ணுவார், அவருடைய கிருபை உண்டாகும். அது மட்டுமல்ல, உங்களுடைய வீடு மகிமையினால் நிரப்பப்படும். முதல் குறிப்பு 2 காரியங்கள். ரிமெம்பர் த லார்ட். 2வது ரியலைஸ் த லார்ட், உணர்ந்து கொள்ளுங்கள்.
இளையகுமாரன் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அவன் எழுந்து, நானோ பசினாலே சாகிறேன், என் தகப்பன் வீட்டிலே வேலைக்காரர்களுக்கு பூர்த்தியான ஆகாரம் இருக்கிறது. ரியலைஸ், இன்றைக்கு மக்களுக்கு அந்த உணர்ந்து வாழ்கிற தன்மை இல்லை என்பதுதான் துக்கமான காரியம். எனவேதான் அழுகை, எனவேதான் துக்கம், அடி மேல அடி. நம்பர் 1, ரிமெம்பர் த லார்ட். நம்பர் 2, ரியலைஸ் த லவ் ஆஃப் காட். ஆகாயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த 2 நாளாகவும் 8, 13, 14, 7ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்க நேரமில்லை. இங்கே சொல்லப்பட்டது 7:1, வானத்திலிருந்து மகிமை வந்தது. ஆசாரிகள் ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாத அளவுக்கு மகிமை. அக்கினி இறங்கினது. ஜனங்கள் முகங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவரை துதித்தார்கள். இதெல்லாம் when you realize the great love of God, அவருடைய அன்பு யோசிக்கும் போது, கிருபை யோசிக்கும் போது, திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன், மகிமை. 2வது, அங்கே துதி, அங்கே ஸ்தோத்திரம், அங்கே கிருபை. 2 நாளாம் 7:13, அங்கே கர்த்தரை துதிக்கிற ஒரு துதியின் சத்தம். 2வது குறிப்பு சொல்ல விரும்புகிறேன், when you realize the Lord. ஆகாய் 2:3 ஆண்டு சொல்லுகிறார், when you realize God. வசனம் சொல்லுகிறது, அதாவது முந்தின மகிமையை விட உன் பிந்தின வாழ்க்கையின் மகிமை பிரதானமாயிருக்கும். ரிமெம்பர் த லார்ட், ரியலைஸ் த லார்ட். உன் மகிமை பிரம்மாண்டமாயிருக்கும். ஏனென்றால் அவர் மகிமையின் ஆண்டவர், மகத்துவத்தின் ஆண்டவர். அந்த வசனம் சொல்லுகிறது, முந்தின மகிமையை பார்க்கிலும். ஒருவேளை ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவங்களோடு இருக்கிறார். திரும்ப வழி சொல்லுகிறேன், ரிமெம்பர் த லவ் ஆஃப் காட். தேவ அன்பை நினைவு கூறுங்கள். 2வது, ரியலைஸ். எனவே தான் வேதம் அடிக்கடி சொல்கிறது, நீ இந்த நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நீ உணர்வாயாக. இன்றைக்கு மக்களுக்கு அந்த உணர்வு இல்லாத இருப்பது மிக துக்கமான ஒன்று. உணர்வு இல்லை, அந்த எண்ணமே இல்லை. வேதத்தை மறந்தேன், ஆண்டவரை மறந்தேன், உணர்வற்ற மக்களாய் வாழ்கிறார்கள். எனவேதான் ரோமர் வாசிக்கிறோம், உணர்வு இல்லாதவருடைய இருதயம் இருளடைந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ரிமெம்பர் த லார்ட், ரியலைஸ் த லார்ட், ரிப்பென்ட், ரிட்டர்ன், ரெஸ்டோர், he will refresh your life. என்னுடைய 2வது குறிப்பை நான் சொல்ல போகிறேன், கவனிங்கள். தேவனுடைய கடந்த காலத்தின் தோல்விகளுக்கு காரணம் உங்களுடைய மீறுதல்கள். அவள் அழுதார்கள். காரணம் என்னவென்றால் தேவனை மறந்தார்கள். 2வது சொல்ல விரும்புகிறேன், நிகழ்காலத்திலே தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற மாறாத ஆசீர்வாதங்கள். when you remembered and realize, அந்த உணர்ந்து கொள்வது என்னவென்றால், யாக்கோபின் புஸ்தகம் 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரங்களும் ஜோதிகளின் பிதாவாகி எடுத்து வருகிறது. இதான் திரும்ப சொல்லுகிறேன், திரும்பி வரும்போது, உணர்ந்து கொள்ளும் போது, ஒரு ஆராதிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, அவர் மாறாதவர், வாழ்க்கையில் அவற்றை மாற்றுகிறவர். உங்கள் குறைகளை, உங்கள் குற்றங்களை, உங்கள் அழுகையை, உங்கள் கண்ணீரை எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். எனவேதான் திருமறை சொல்லுகிறது, அவர் மல்கியா 3:6 யாக்கோபின் புத்திரராகி நீங்கள் நிர்மூலமாகுவதில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, நீ நிர்மூலமாக ஆகுவதை தேவன் விரும்பவில்லை. உன் கண்ணீரை, உன் அழுகையை, உன் புலம்பலை அவர் விரும்பவில்லை. உன்னை வாழ வைக்க விரும்புகிறார், உனக்கு வாழ்வு தர விரும்புகிறார். எனவேதான் வேதம் சொல்கிறது, நீங்கள் ஆவதில்லை. இன்றைக்கு அப்படியானால் நிர்மூலத்துக்கு என்ன காரணம்? நம்முடைய தவறுகள், நம்முடைய அறியாமை, நம்முடைய ஆணவம், நம்முடைய அகங்காரம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நிர்மூலம் ஆகுவது இல்லை. முதல் குறிப்பு சொல்லவென்றால், when you realize God, when you repented to God, when you remember God, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நிர்மூலம் ஆவதில்லை. மாத்திரமல்ல, யாக்கோபு 1:17, நன்மைகளை தருகிறவர், வாழ்வை தருகிறவர், மேன்மை தருகிறவர், ஒரு நாளும் உங்களை அவர் கைவிடுவதே இல்லை. மாத்திரமல்ல, அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பானுடைய when you realize God, கடந்த காலத்துல இந்த தோல்விகளை யோசிக்க வேண்டாம், பாஸ்ட் அல்ல, நிகழ்காலத்துல
கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்கள். மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், தேவன் வைத்திருக்கிற, அதாவது உங்களுக்கு வைத்திருக்கிற வாக்கு தத்தங்கள், ஃபியூச்சர். கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற வாக்கு தத்தங்கள். ஆகாயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-9 இப்படி சொல்லுகிறது. ஆகாய், அதாவது 2ஆம் அதிகாரம் 1 முதல் அந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இபிரேயர் 13:5 தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. யூ கேன் என்ஜாய் காட்ஸ் பிரசன்ஸ். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அது மாத்திரமல்ல, மத்தேயு 28:20 இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, உலகத்தின் முடிய பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதில் என்னுடைய விடை தெரியுமா? ரியலைசிங் அண்ட் ரிமெம்பரன்ஸ். 5 குறிப்புகளை சொல்லுகிறேன். யூ கேன் என்ஜாய் காட்ஸ் பிரசன்ஸ். தேவனுடைய சமூகத்தை நீ உணர முடியும். அவர் சொல்லுகிறார், சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நம்பர் 2, யூ கேன் என்ஜாய் காட்ஸ் பீஸ். தேவனுடைய சமாதானத்தை அனுபவிக்கலாம். யோவான் 14:27 தெரிந்த வசனம்தான். என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். பிலிப்பியர் 4:7, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களையும் சிந்தைகளையும் ஆட்கொள்ளும். Number 1, the presence of God. Number 2, the peace of God. Number 3, the power of God. மத்தேயு 28:18 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூ கேன் என்ஜாய் காட்ஸ் பவர். 4ஆவதாக, யூ கேன் என்ஜாய் காட்ஸ் ப்ரொவிஷன். பிலிப்பியர் 4:19 உன் தேவை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்குவார், பூமியில நிறைவாக்குவார். காட்ஸ் ப்ரொவிஷன். 5ஆவதாக, காட்ஸ் பொட்டன்ஷியல். ஏதும் சொல்லுகிறது, அந்த அந்த வசனத்துல அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய உருவாக்கும் வல்லமையை கர்த்தர் உனக்குள்ளே வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:51 இமைப்பொழுதிலே நீ மறுரூபமாவாய். இந்த வசனத்தினுடைய கருத்து என்னவென்றால், 1 கொரிந்தியர் 15:52 அழிவில்லாத ஒரு வாழ்க்கை, உறுதியான வாழ்க்கை, மாசற்ற வாழ்க்கை, குறைவில்லாத ஒரு வாழ்க்கை. 1 கொரிந்தியர் 15:52 இதில் சொல்லப்பட்ட வார்த்தை காட்ஸ் பொட்டன்ஷியல். இதைத்தான் 1 தெசலோனிக்கேயர் வாசிக்கிறோம். கர்த்தரோடு கூட என்றென்றைக்கும் இருக்கிற ஒரு மாபெரும் வாய்ப்பு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு என்று ஒரு மகிமையான வாழ்க்கை வைத்திருக்கிறார். Forget the past. Look for the present. நிகழ்காலத்திலே கர்த்தரை சார்ந்து வாழ். எதிர்காலத்திலே உனக்கென்று வைத்திருக்கிற நிகழ்காலத்திலும் the presence of God is there. The peace of God is there. The power of God is there. The provision of God is there. The potential of God. தமிழில் சொல்லுகிறேன், அவருடைய சமூகம், அவருடைய சமாதானம், அவருடைய வல்லமை, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பராமரிப்பு உன்னோடு கூட இருக்கிறது. அது மட்டுமல்ல, வருங்காலத்தில் வேதம் சொல்லுகிறது, பிரசங்கின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், எல்லாம் தெரிந்த வசனம். நாட்களை கடத்தாதே, காலங்களை கடத்தாதே, தெரிந்த வசனம் தான் எல்லாரும். இப்பொழுதே தீங்கு நாள் வருவதற்கு முன்பே, சூரியனும் சந்திரனும் அந்தகாரப்படாதற்கு முன்பே நிறைய போட்டிருக்கு. 8ஆம் வசனம் வரைக்கும் நிறைய போட்டிருக்குது. எனவே உன் வாழ்க்கையை இன்றைக்கு ஒப்புக்கொடு. நாளைக்கு நடப்பதை நீ அறியாய். உன் வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிற மகத்தான, மகிமையான, மேலான வாழ்க்கைக்கு உன்னை ஆண்டவர் சொந்தக்காரனாய் மாற்ற விரும்புகிறார். முடிவான் சொல்லுகிறேன், the days God has set you the good days. உன்னுடைய வாழ்க்கை ஒரே வாசல் பிடிக்கிறேன். யோபு 7:6 உன் வாழ்க்கை நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் அதிக தீவிரமாய் ஓடுகிறது, அது நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகும். எனவே உன் பிராணன் ஒரு காற்றை போல இருக்கிற இந்த காலத்துக்கு முன்னாலே வேதம் சொல்லுகிறது, அதாவது பிரசங்கி 12:5 பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி பசித்தியனும் அற்றுப்போவதற்கு முன்பாக, நித்திய வீட்டுக்கு போவதற்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, நீ உன் ஆண்டவரை நினைவு கூறுவாயாக. ஆரம்பத்தில் சொன்னேன், முதியோர்கள் அழுதார்கள், வாலிபர்கள் துதித்தார்கள். காரணம், they forget the Lord. அன்பு தேவ பிள்ளையே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. The days of your life, ஒளிமயமான பிரகாசமான காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
Remember the Lord. Realize the Lord. Enjoy God's presence. Enjoy God's peace. Enjoy God's power. Enjoy God's provision. Enjoy God potential. அவர் உனக்கென்று வைத்திருக்கிற மேலான மகிமையான ஒன்றை நீ பெற்று அனுபவிப்பாயாக. எனவே உன் வாழ்க்கை 2 இருக்கிறது. அழவும் செய்யலாம், துதிக்கவும் செய்யலாம். 2 உன் கரத்தில் இருக்கிறது. அழுகைக்கு சொந்தக்காரர் அல்ல, ஆர்ப்பரிப்புக்கு சொந்தக்காரராய் கர்த்தரை மாற்ற விரும்புகிறார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். நன்றி கெட்டவர்களாய் அல்ல, நன்றி உள்ளவர்களாய், அழுகிற மக்களாய் அல்ல, ஆர்ப்பரிக்கிற மக்களாய், ஆர்ப்பரிப்பே நகமகிழ்ந்தே. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த நன்மைகளை மறந்தார்கள். ஆலயம் இல்லை, ஆராதனை இல்லை, தொழுகை இல்லை, பலிகள் இல்லை. ஆனால் நீ எஸ்ராவை கொண்டு அந்த ஆலயத்தை கட்டி முடித்தீர். நெகேமியாவை கொண்டு ஆலயத்தை கட்டி முடித்தீர். அதுவரை கீத சத்தம், துதியின் சத்தம், ஆர்ப்பரிப்பின் சத்தம், ஆரவாரத்தின் சத்தம் இஸ்ரவேல் வாசிக்கிறோமே, வெகு தூரம் கேட்கப்பட்டது. தகப்பனே, உங்களுடைய களிப்பின் சத்தமும் ஆரவாரத்தின் சத்தமும் ஜனங்கள் கேட்கட்டும் ஐயா. துயரங்கள் மாறட்டும், துதி உண்டாகட்டும் ஐயா. நல்ல தகப்பனே, உடைய அன்பின் கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துக்க நாட்கள் முடிந்து போகட்டும். ரிமெம்பர் அண்ட் ரியலைஸ். நாங்கள் நினைவு கூறுகிறோம். கடந்து வந்த எங்களை நன்மைகளை நினைத்து பார்க்கிறோம் ஐயா. எங்களை விடுதலையாக்கினீர். அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தீர். எங்களுக்கு மெய் வாழ்வு கொடுத்திருக்கிறீர். நீ தந்த எல்லாவற்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த செய்தியை கேட்க ஒரு வாழ்க்கையிலே அழுகை மாறட்டும், புலம்பல் மாறட்டும், களிப்பு உண்டாகட்டும், கீத சத்தம் கேட்கப்படட்டும், வெகு தூரம் கேட்கப்படட்டும். ஆண்டவரே, உடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கேட்டது போல the presence of God, the power of God, the peace of God, the provision of God, the potential of God உடைய வாழ்க்கையினால் தங்கி இருக்கட்டும். உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. கண்ணீரெல்லாம் மறையட்டும், துக்கங்களெல்லாம் மாறட்டும், அழகையெல்லாம் மாறட்டும், ஆனந்த களிப்பு உண்டாகட்டும். அது வெகு தூரம் கேட்கப்படட்டும். அந்த ரியலைசிங்கை தாங்க, அந்த டிபெண்டன்ஸை தாங்க, அந்த ரிமெம்பரன்ஸ் எங்களுக்கு தாங்க அப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க. ரெஸ்டோர் அவர் லைஃப் லார்ட். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, நாட்கள் குடிதாய் மாறிடும் முன் காலத்தை ஆதாயம் செய்யுங்கள். ஒரு வாழ்க்கை, அது இயேசுவுக்காக. தொடர்ந்து ஓடுங்கள், அநேகரை ஓடச் செய்யுங்கள். வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு சொந்தக்காராய் நீங்கள் மாற உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். காட் பிளஸ் யூ. ஆமென். விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.